Hey hello guys, welcome back to another video. ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எம்ஐ ஸ்டிக் 4K பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எம்ஐ ஸ்டிக் 4K வந்து நம்ம எப்படி அது செட்டப் பண்ண போகுதுன்னு பார்க்க போகிறோம். ரிவ்யூ அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு குவிக் அன்பாக்சிங், அப்புறம் அந்த செட்டப், அந்த ப்ராசஸ், அந்த ஸ்டெப்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜஸ்ட் ஒரு குவிக் அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதான் அந்த பாக்ஸு. ஸோ இந்த பாக்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ் இன்க்ளூடட் அது எல்லாமே அதில் போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே காமிக்கிறேன். ஸோ இதான் இந்த ஷாமி டிவி ஸ்டிக் 4K. ஸோ கீழே வந்து என்னெல்லாம் சப்போர்ட்டட் ஆப்ஸ் அது எல்லாமே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாமே பார்ப்போம், இதை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நிறையா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷாமி ஸ்டிக் இருக்குது, அப்புறம் பவர் அடாப்டர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஓரமாக வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிமோட் இருக்குது, ப்ளூடூத் ரிமோட். ஸோ ப்ளூடூத் ரிமோட்டில் நிறையா பட்டன்ஸ் இருக்குது பாருங்கள். பட்டன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் பட்டன், ப்ரைம் வீடியோ பட்டன், டிஸ்னி ஹாட்ஸ்டார் பட்டன், அப்புறம் ஆப்ஸ், அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபியூ பட்டன்ஸ், ஹோம். ஸோ ஒரு நார்மல் ஆண்ட்ராய்ட் டிவி ரிமோட்டில் என்னலாம் இருக்குமோ அது எல்லா பட்டன்ஸுமே இருக்குது. ஸோ அந்த பட்டன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆப் அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ஆப்ஸ்குள்ளே போய் அது அப்படி ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த 3 ஆப்க்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டண்ட்டுக்கான பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வாய்ஸ் கண்ட்ரோலும் இருக்குது. ஸோ பார்ப்போம் வேறு என்ன இருக்குன்னு. ஸோ அப்புறம் யூசர் மேனுவலில் வந்து திரும்ப அதில் வாட்ஸ் இந்த பாக்ஸ், இன்ஸ்டலேஷன் கைட் எல்லாமே அதில் போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணால் அது படித்து பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ரிமோட்டில் இருக்க கவரை கழட்டிட்டு அது உள்ளே என்ன பேட்டரிஸ் போடணும்னு பார்த்துக்கலாம். ஸோ ரிமோட்குள்ளே நீங்கள் என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா 2 AAA பேட்டரிஸ் போடணும். ஸோ பேட்டரிஸ் நாட் இன்க்ளூடட், நீங்கள் தான் தனியாக வாங்கி போடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நம்மளால் என்னெல்லாம் பார்க்க முடியுது. ஸோ ஃபஸ்ட்டு 2 வயர்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த பவர் கேபிள். ஸோ அந்த நீங்கள் பவர் அடாப்டரில் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து எம்ஐ ஸ்டிக்கில் வந்து கனெக்ட் பண்ணியாகணும். ஸோ அதான் அந்த யூஎஸ்பி கேபிள். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதான் அந்த HDMI எக்ஸ்டெண்டர். ஸோ எக்ஸ்டெண்டர் நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் டேரெக்டாக கூட உங்கள் டிவியில் ப்ளக் பண்ணிடலாம் அந்த எம்ஐ ஸ்டிக்கை. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பவர் அடாப்டர். ஸோ இது வந்து ஒரு 5 வோல்ட்ஸ் அடாப்டர். ஸோ இது வந்து நீங்கள் எம்ஐ ஸ்டிக்கை பவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இன்னொன்றும் சொல்லிக்கிறேன், நிறைய பேர் வந்து அந்த யூஎஸ்பி கேபிள் எம்ஐ ஸ்டிக்கை கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் டிவியில் இருக்க யூஎஸ்பி போர்ட்டில் கனெக்ட் பண்ணிடுறீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ அவங்க கொடுத்துருக்க யூஎஸ்பி அடாப்டர், அதாவது அவங்க கொடுத்துருக்க அடாப்டரில் தான் நீங்கள் கனெக்ட் பண்ணி எம்ஐ ஸ்டிக்கை பவர் பண்ணணும். ஸோ இதான் அந்த எம்ஐ ஸ்டிக், ஷாமி ஸ்டிக். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்னா இதில் தான் நீங்கள் கனெக்ட் பண்ணி ஆகணும் அந்த பவர் கேபிளில். ஸோ இந்த எம்ஐ ஸ்டிக்கில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு போர்ட் தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு டைப் பி மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் பென் ட்ரைவ் அதெல்லாம் இதில் கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ லைக் யூஎஸ்பி போர்ட்ஸ் வச்சு அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மெத்தட் வேலை செய்யுமான்னு தெரில, இப்போ வேலை செய்யுமான்னு தெரில. ஸோ அப்புறமா பார்ப்போம் வரப்போகிற வீடியோஸில். வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த HDMI இதை வந்து நீங்கள் உங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ இதை வந்து நீங்கள் உங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணி ஆகணும். ஒன்று நீங்கள் டேரெக்டாக கனெக்ட் பண்ணலாம், இல்லாட்டி HDMI எக்ஸ்டெண்டர் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணலாம். ஸோ இது என்ன பண்ணோன்னா உங்கள் நார்மல் டிவி வந்து ஆண்ட்ராய்ட் டிவியாக மாற்றும். ஸோ பார்த்தீங்கன்னா 2GB RAM இருக்குது, அப்புறம் 16GB ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ மற்ற டிவைசஸ் மாதிரி லைக் எம்ஐ பாக்ஸ்லலாம் 1GB RAM, அப்புறம் சில ஆண்ட்ராய்ட் டிவிஸ்லலாம் வெறும் 1GB RAM தான் இருக்கும். ஸோ 2GB RAM கொடுத்துருக்காங்க. ஸோ சில ஆப்ஸ்லாம் நீங்கள் நல்லாவே ரன் பண்ணலாம். ஸோ எல்லாமே வரப்போகிற வீடியோஸில் பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் அந்த குவிக் அன்பாக்சிங். வேறு ஒன்றும் இதில் பெருசாக கிடையாது. வேறு ஒன்றும் கொடுக்கல. ஜஸ்ட் தீஸ் ஃபியூ திங்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இது எப்படி செட்டப் பண்ண போகுதுன்னு பார்க்க போகிறோம். செட்டப் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்னா இந்த ஸ்டிக்கை ஃபஸ்ட்டே நான் சொன்ன மாதிரி உங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணிட்டு அந்த பவர் அடாப்டர்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆன் பண்ணிடுங்க. அதாவது ரிமோட் வச்சு ஆன் பண்ணுங்கள், இல்லாட்டி அதுவே ஆன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அதுவே பார்ப்போம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் உங்களால் என்னோடய ஸ்க்ரீனை பார்க்க முடியும். ஸோ அந்த ஸ்க்ரீனில் என்ன இருக்குன்னா நான் கனெக்ட் பண்ணிட்டு இப்போ நான் அந்த செட்டப் பேஜில் தான் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன லாங்குவேஜ்னு கேட்குது. ஸோ ஃபஸ்ட் நான் இங்கிலீஷ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் அது கொடுத்துட்றேன், நீங்களும் கொடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ரிமோட் யூஸ் பண்ணி ஆகணும். கிளிக் பண்ணுறதுக்கு, செலக்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே நீங்கள் உங்கள் ரிமோட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீஜன் கேட்குது. ரீஜன் இந்தியா கொடுத்துருங்க, இல்லை நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த ரீஜன் கொடுத்துருங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதான் ஒரு முக்கியமான விஷயம் இதில். குவிக்லி செட்டப் யுவர் டிவி வித் யுவர் ஆண்ட்ராய்ட் ஃபோன். ஸோ அதாவது எப்படின்னா உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வச்சே நீங்கள் வந்து எல்லா செட்டப்பையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இல்லாட்டி நீங்கள் மேனுவலாக நீங்கள் வந்து டிவியில் எல்லாத்தையும் டைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து செட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கண்டினியூ கொடுத்துட்டேன், அதாவது ஃபோன் வழியாகவே செட்டப் பண்ணலான்னு. இது சில பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும், சில பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியாது. பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதான் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு. இதான் ஆக்சுவலி ஈஸியான மெத்தட் டு செட்டப் யுவர் ஆண்ட்ராய்ட் டிவி. ஸோ உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு கூகுள் ஆப்குள்ளே போயிட்டு ஒன்று நீங்கள் ஓகே கூகுள்னு சொல்லுங்கள். ஓகே கூகுள்னு சொல்லிட்டு செட்டப் மை டிவைஸ்னு சொல்லுங்கள். இல்லாட்டி நீங்கள் சர்ச் பாரில் போயிட்டு செட்டப் மை டிவைஸ்னு சொல்லுங்கள். டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு
நீங்க என்ன பண்ணணும்னா, அதுவே எல்லா ஸ்டெப்ஸும் அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லும். அதாவது எப்படி பண்ணணும்னு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் ஃபியூ இமேஜஸ் காமிக்கிறேன். ஸோ கெட்டிங் ஸ்டார்டட் உங்களுக்கு சொல்லும். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ப்ளூடூத், வைஃபை, லொகேஷன் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஆன் பண்ண சொல்லும். ஸோ எல்லாமே ஆன் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி அதுவே ஆன் பண்ணிக்கும். ஸோ ஒண்ணு பார்த்தீங்கன்னா, அதுவே ஆட்டோமேட்டிக்கா சர்ச் பண்ணிட்டு உங்க டிவைஸ் அதுவே ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் பண்ணிட்டு உள்ள போயிடும். இல்லாட்டி அந்த டிவைஸ சர்ச் பண்ணிட்டு அந்த லிஸ்ட்ல காமிக்கும் உங்க டிவைஸ் பேர. நீங்க அத கிளிக் பண்ற மாரி இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு உங்க டிவில ஒரு கோடு தெரியும். லைக் இப்போ வந்து இது என் ஃபோனு. இந்த ஃபோன்ல ஒரு கோட் தெரியுதுல்ல. இதே இது உங்க டிவிலயும் ஒரு கோட் தெரியும். ஸோ 2 கோடுமே சேமா இருக்கும். சேமா இருந்துச்சுன்னா கீழ வந்து நீங்க நெக்ஸ்ட் குடுத்துடணும். நெக்ஸ்ட் குடுத்தோனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, வந்து வைஃபை கேட்கும். எந்த வைஃபைல வந்து கனெக்ட் ஆகணும் டிவி. அது எல்லாமே நீங்க உங்க ஃபோன்லேருந்தே நீங்க செலக்ட் பண்ற மாரி இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு உங்க ஃபோன்ல கூகுள் அக்கவுண்ட்ஸ் இருக்கும்ல. அதுலேருந்து நீங்க ஒரு அக்கவுண்ட் சூஸ் பண்ணி ஆகணும். உங்க டிவில கனெக்ட் பண்றதுக்கு. ஸோ அந்த அக்கவுண்ட்ட நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா, காப்பிங் யுவர் அக்கவுண்ட்னு வரும். ஸோ இந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இது வந்து போயிட்டே இருந்துச்சு. ரொம்ப நேரம் போயிட்டே இருந்துச்சு. சில பேருக்கு டக்குன்னு முடிஞ்சிரும். சில பேருக்கு டக்குன்னு முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என் வைஃபைல கனெக்ட் பண்ணிட்டு ட்ரை பண்ணேன். அது வந்து கனெக்ட் ஆகல. பட் அப்புறமா அதுவும் கண்டுபிடிச்சேன் ஏன் கனெக்ட் ஆகலன்னு. அதுவும் நான் சால்வ் பண்ணிட்டேன். அது லாஸ்ட்ல சொல்றேன். ஸோ இதான் அந்த குயிக் செட்டப் மெத்தட். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஸோ உங்களுக்கு இது வேலை செஞ்சுச்சுன்னா, நீங்க இதுலயே செட்டப்ப கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒருவேளை உங்களுக்கு வேலை செய்யலனா, நீங்க என்ன பண்ணிடணும்னா, நீங்க டிவியில மேனுவலா எல்லாமே பண்ற மாரி இருக்கும். ஸோ அது எல்லாமே பார்ப்போம் இப்ப. ஸோ பார்த்தீங்கன்னா, நான் குயிக் செட்டப் மெத்தட் யூஸ் பண்ணல. அதாவது அது கன்டின்யூ குடுக்க பதிலா ஸ்கிப் குடுத்துட்டு, நான் வந்து இப்ப ஆண்ட்ராய்ட் டிவில எல்லாமே செட்டப் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்ப வந்து நான் ஃபர்ஸ்ட்டு என்னோட வைஃபை நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ண பார்த்தேன். அது கனெக்ட் ஆகல. ஸோ இப்ப என்ன பண்ணிட்டேன்னா, என்னோட ஃபோன் ஹாட்ஸ்பாட்ல கனெக்ட் பண்ணேன். அது கனெக்ட் ஆயிடுச்சு. கனெக்ட் ஆயிட்டு இப்ப இந்த ஸ்க்ரீனுக்கு வரும். மேக் த மோஸ்ட் ஆஃப் யுவர் டிவி. இப்போ வந்து சைன் இன், ஸ்கிப்ன்னு கேட்கும். இப்போதைக்கு நான் சைன் இன் பண்ணல. உங்களுக்கு என்ன இப்போ உங்க கூகுள் அக்கவுண்ட் நீங்க வந்து மேனுவலா சைன் இன் பண்ணிக்கலாம். இப்போ உங்க டிவிலயே. ஸோ இப்ப நான் வந்து ஸ்கிப் குடுத்துடுறேன். ஸ்கிப் குடுத்துட்டீங்கன்னா, நெக்ஸ்ட்டு டெர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் கேட்கும். இது வந்து நீங்க அக்செப்ட் குடுத்து தான் ஆகணும். அக்செப்ட் குடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்க லொகேஷன் பெர்மிஷன் நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம், டிசேபிள் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த டயக்னாஸ்டிக் இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணோம்னா, அதுவும் நீங்க டிக் போட்டுக்கலாம் பாக்ஸஸு. ஸோ நான் 2மே டிக் பண்ணல. அது வந்து உங்களோட இஷ்டம். நீங்க ஒண்ணு டிக் பண்ணுங்க, இல்ல டிக் பண்ண வேணாம். அது உங்க இஷ்டம். ஸோ அது பண்ணிட்டு நீங்க வந்து அக்செப்ட் குடுத்துடணும். அக்செப்ட் குடுத்த உடனே கூகுள் அசிஸ்டன்ட்டோட பேஜ் வரும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணியாகணும்னா, ஆ நீங்க வந்து கூகுள் அசிஸ்டன்ட்ட வந்து நீங்க செட்டப் பண்ணியாகணும். ஸோ இங்க என்ன பண்ணியாகணும்னா, நீங்க யூஸ் அசிஸ்டன்ட் வித்தவுட் சைன் இன் குடுக்கலாம். இல்லாட்டி நீங்க சைன் இன் பண்ணலாம். சைன் இன்னா உங்க கூகுள் அக்கவுண்ட் சைன் இன் பண்ணியாகணும். இல்லாட்டி ஸ்கிப் குடுத்துடலாம். நான் வந்து என்ன குடுத்துருக்கேன்னா, ஸ்கிப் தான் குடுத்துட்டேன்னு நெனைக்கிறேன். ஸோ நான் வந்து யூஸ் அசிஸ்டன்ட் வித்தவுட் சைன் இன் குடுத்துட்டேன். ஸோ நான் அப்புறமா கூட நான் செட்டப் பண்ணிக்கலாம். ஐ மீன் ஆண்ட்ராய்ட் டிவிக்குள்ள போன உடனே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்க ரிமோட்ட வந்து செட்டப் பண்ண சொல்லும். இது வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்ல. ஜஸ்ட் ஓகே குடுத்துருங்க. அப்புறம் ஓகே குடுத்தீங்கன்னா டன் குடுத்துருங்க. ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்ல இந்த ரிமோட் செட்டப்பு. உங்க ரிமோட்ட ஜஸ்ட் நீங்க பட்டன்ஸ் கிளிக் பண்ணுங்க அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான். செட்டப் ஓவர். கம்ப்ளீட்டட். ஸோ இந்த ரிமோட் செட்டப் நீங்க முடிச்சுட்டீங்கன்னா, டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேட்கும். எம்ஐயோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். அது வந்து நீங்க படிச்சு பார்த்துக்கோங்க. இல்லாட்டி நீங்க அப்படியே அக்ரி குடுக்கலாம். இது எல்லாமே உங்க இஷ்டம் தான். ஸோ அக்ரி குடுத்துருங்க. அக்ரி குடுத்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஆண்ட்ராய்ட் ஐ மீன் யுவர் எம்ஐ ஸ்டிக் செட்டப் வந்து கம்ப்ளீட்டட். அவ்வளோதான் ஓவரு. ஸோ அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன்ல ஃபர்ஸ்ட்டு என் வைஃபை நெட்வொர்க்ல கனெக்ட் ஆகல. நான் வந்து என் ஹாட்ஸ்பாட்ல தான் கனெக்ட் பண்ணிட்டு ஆண்ட்ராய்ட் டிவி செட்டப் பண்ணேன்னு. ஏன் ஆகலன்னா, நான் வந்து இப்ப இங்க உள்ள வந்தோனே ஐ மீன் செட்டப் பண்ணி முடிச்சோனே, என் ஹாட்ஸ்பாட் வச்சு செட்டப் பண்ணி முடிச்சோனே, இங்க ஒரு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் அப்டேட்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் அப்டேட். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் அப்டேட் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்ட வந்து நான் பண்ண உடனே, நான் திரும்பவும் ட்ரை பண்ணேன். என் வைஃபை நெட்வொர்க்ல கனெக்ட் பண்றதுக்கு. ஸோ அப்போ வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒருவேளை உங்கனால உங்களோட வைஃபை நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ண முடியலன்னா, செட்டப் பண்ணும்போது, நீங்க வந்து உங்க மொபைல்ல இருக்க ஹாட்ஸ்பாட்ட வந்து எனேபிள் பண்ணிட்டு, அதில கனெக்ட் பண்ணிட்டு நீங்க செட்டப் பண்ணுங்க. ஸோ செட்டப் பண்ணி முடிச்சோனே ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் அப்டேட்ன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் ஹோம் ஸ்க்ரீன்ல. ஸோ அது என்னலாம் சொல்லுதோ அந்த சிஸ்டம் அப்டேட் பண்ணிட்டு, அப்புறம் உங்க வைஃபை நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. கனெக்ட் ஆகும். ஸோ இதான் அந்த ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் அப்டேட் 731 MB நீங்க டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு அது இன்ஸ்டால் ஆகும். கொஞ்ச நேரம் ஆகும். அப்புறம் அது ரீஸ்டார்ட் பண்ணும். அது பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா, உங்க வைஃபை நெட்வொர்க்ல ஈஸியா கனெக்ட் ஆயிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் இந்த ஆண்ட்ராய்ட் டிவி செட்டப். அதாவது இந்த எம்ஐ ஸ்டிக் 4K ஓட செட்டப். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் மறக்காம இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோல தான் 3 வீடியோல சந்திக்கலாம். அன்டில் தென் பை பை.